பிரேஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? நாமள எத்தனை பேர் ஏசப்பா மேலே ஃபோக்கஸ்டாக இருக்காம அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கோம்? சிந்திச்சு பாருங்க. இப்படிதான் வேதத்தில் பேதுருவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏசப்பா பேதுருவையும் அவரோட கூட இருக்கிற மற்ற சீஷர்களையும் ஒப்பிட்டு பார்க்க தொடங்கினாங்க. இங்க யோவான் 21:21 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை 3 தடவை என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்ட பகுதியை அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி பேதுரு, உங்களை காட்டி கொடுப்பவன் யாருப்பா அப்படின்னு கேட்ட போது ஏசப்பா சொன்ன பதில் தான், நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை கொண்டு பேசுறது என்னன்னா, ஃபோக்கஸ்டா இருக்கணும். யார் மேல? மனுஷங்க மேலயும் பொருட்கள் மேலயும் இல்லைங்க, ஏசப்பா மேல ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏசப்பா எப்படி எல்லாரையுமே டிஃப்ரெண்டா படைச்சாங்களோ அதே போல டிஃப்ரெண்ட் வேலையும் நடத்துவாருங்க. அதை தவிர்த்து அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன வேலை போறாங்க, இவங்க எது மேல ஃபோக்கஸ்டா இருக்காங்கன்னு நம்ம பார்க்கறத விட அவருடைய பாதையில நம்ம கவனம் செலுத்தணும். we have to focus in God. ஜெபிங்க, ஆண்டவரே என்னை இதுல இருந்து விடுவீங்கப்பா, நான் மத்தவங்க மேல என்னுடைய கண்களை வைக்காம உண்மையே சார்ந்திருக்கணும் அப்படின்னு இன்றைக்கே இதை கேளுங்க. ஆண்டவர் மேல இன்னும் கவனம் செலுத்துங்க. God bless you.